ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 32வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷீச்சி சொந்த ஊருக்கு வந்ததால வைஷாவை கூட்டிட்டு அவ சின்ன வயசுல எங்கெல்லாம் போனாலும் அந்த இடத்தெல்லாம் சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறா. இது ஒரு தோட்டத்துக்கு கூட்டு போயிட்டு வெயில் காலம் வந்துட்டா நானும் தாச்சியும் இங்க வந்துருவோம். தாச்சி மியூசிக் வாசிப்பா, நான் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். அதெல்லாம் ரொம்ப பழைய கதையா மாறிடுச்சு, இனிமே நடக்காது அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லையே, நடக்கிற மாதிரிதான் இருக்கு, அங்க பாரு வைஷா சொல்றான். ஷீச்சி திரும்பி பார்த்தா அங்க தாச்சி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரெடியா வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் கொஞ்ச நேரம் போய் தனியா காத்து வாங்கிட்டு வரேன், நீ உன் அக்கா கூட பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வைஷா அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னும் தாச்சியை பாக்குறதுக்கு ஷீச்சிக்கு சரியா பேசுற மூடு சுத்தமா வரவே இல்ல. ஆனா ஒரு பேச்சுக்கு சிரிக்கிறா. சிரிச்சுட்டு பக்கத்துல போய் உட்கார தாச்சி ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஷீச்சி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா சொன்ன ஒரு வார்த்தையும் அப்படி அப்படிங்கறதால அமைதியா இருந்துட்டு இருக்கா. தாச்சி உடனே, இங்க பாரு, நான் எவ்வளவு சூப்பரா வாசிப்பேன், எவ்வளவு அழகா ஆடுவேன், அதெல்லாம் உனக்கு மறந்து போயிருச்சா என்ன? நான் மறுபடியும் வாசிச்சு காட்டவா அப்படின்னு தாச்சி கேட்க, ஓகே வாசிச்சு காட்டு அப்படின்னு ஷீச்சி கண்டுக்காத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. தாச்சி வாசிக்க ஆரம்பிச்சதும் ஷீச்சி கொஞ்ச நேரம் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறா. ஆனாலும் தாச்சி சொன்ன ஒரு வார்த்தை கூட அவளால மறக்கவே முடியல. தாச்சியை ஒரு தடவை திரும்ப பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு ஷீச்சி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. தாச்சிக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அவ ஹஸ்பண்ட் அங்க வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு, நானும் ஷீச்சியும் ரொம்ப தூரம் போயிட்டோம் போல, இனிமே எங்களால ஓட்ட முடியாது போல அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷீச்சி வைஷா கிட்ட, நாங்க 2 பேரும் ரொம்ப தூரம் ஆயிட்டோம், இதுக்கு மேல எங்களால க்ளோஸ் ஆக முடியாது அப்படின்னு மறுபடியும் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. வைஷாவுக்கு புரியுது, படைய கேட்கும் போது அவ கொடுக்கல அப்படின்னு. ஷீச்சி மத்த கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா, நாட்டு மக்களுக்காக ஓம் புருஷனை வேணா நீ சண்டை போட்டு செத்து போகணும், நீ அனுப்பி வைக்கலாம், ஆனா என்னால என்னைக்கும் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னா. அவ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் அவ்வளவு சுயநலவாதியா, உங்க மேல கொஞ்சமும் எனக்கு பாசம் இல்லையா அப்படின்னு ஷீச்சி கேட்க வைஷாவை பாக்குறான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்ச ரீசனே அதான், நீ மத்த பொண்ணுங்க மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, எல்லா மேலயும் உனக்கு பாசம் இருக்கு, என் மேல, எங்க அம்மா மேல, என் பாட்டி மேல, அதை விட அதிகமா மக்கள் மேல. மக்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ ரிஸ்க் எடுப்ப, ஏன்னா நீ இந்த ஊர் தலைவி மனநிலைமையோட பிறந்தவ, எல்லாருக்கும் அது வராது அப்படின்னு வைஷா சொல்லிட்டு, அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஷீச்சி வேகமா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. நீ என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வைஷா சொல்ல, அப்ப எனக்கு ஒண்ணு முக்கியமா வேணும் அப்படின்னு வைஷாவோட கையில எழுதுறா. நீங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. நான் என்ன கேட்டாலும் நடக்கும்னு சொன்னீங்கல்ல, இதுவும் நடக்கணும்னு சொல்ல, கண்டிப்பா அதுவும் நடக்கும், எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு வைஷா ஷீச்சியை கட்டி பிடிச்சுக்கிறான். இங்க நம்ம பப்ளியும் அதே மாதிரி தளபதியும் 2 பேரும் ஊரை சுத்தி பாக்குறதுக்கு போறாங்க. பப்ளி நிறைய இடத்துக்கு கூட்டு போயிட்டு, இந்த இடம்லாம் அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க. பப்ளி மாதிரியே ஒரு பொம்மையை வாங்கி தர, நல்ல சப்பியா ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மையை தளபதி வாங்கி கொடுத்துட்டான். ஒன்ன மாதிரியே இருக்கு பாருன்னு. நான் குண்டா இருக்கேன்னு குத்தி காட்டுறியா அப்படின்னு பப்ளி அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. இங்க வைஷா மறுபடியும் ஷீச்சியோட அப்பா எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு தேடி வந்துட்டு இருக்க. ஷீச்சியோட அப்பா நிறைய ஊர்ல இருந்து போறனால பாதிக்கப்பட்டு மக்கள்லாம் ஓடி வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் புடிச்சு வச்சு அவங்களுக்கு நிறைய வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. நீங்க எங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் காலில் விழுந்து கூப்பிட்டு இருக்காங்க. வைஷா இதை பாக்குறான். அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஷீச்சியோட அப்பாக்கு தகவல் வருது, நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடெல்லாம் ரொம்ப தீர்ற நிலைமையில இருக்கு, போர் நடக்கிறதால நம்மளால பெருசா வாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா வைஷாவோட ஆளுங்க மூட்டை மூட்டையா வண்டியா அரிசியை கொண்டு போய் உள்ள போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷீச்சியோட அப்பா வந்து, வாங்க மாப்பிள்ள என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்க, போர் நிறைய நாள் நடந்தா என்ன பண்றது, நாங்க நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம், போர் முடிஞ்சிருச்சு, நாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிருவோங்கிறதால அந்த அரிசியெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன், இங்க எல்லாம் ரூட்லாம் சரியானதுக்கு அப்புறமா இன்னும் அரிசி வரும்னு சொல்ல, இந்த உதவியை மறக்க மாட்டேன் அப்படின்னு கீழே விழுந்து அவர் வந்துட்டு நன்றி சொல்றதுக்கு போறாரு. ஆனா அதுக்குள்ள வைஷா தடுத்து நிறுத்திடுறான். இதுல என்ன இருக்கு, நம்ம எல்லாம் இப்போ ஒரே குடும்பம் ஆயிட்டோம், அதனால நீங்க பிரச்சனையே இல்லாம இந்த அரிசியை கொடுங்கன்னு சொல்ல, இங்க இருக்கிற மக்கள் யாரும் போர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போர்ல மாட்டல, யாரோ போடுற சண்டையெல்லாம் இவங்க தலையில வந்து விழுந்துருது. ஆனா எந்த தலைவரும் அவங்கள பத்தி கண்டுகிட்ட மாதிரி தெரியல, உங்கள மாதிரி ஒரு தலைவர் மக்களை பத்தி கவலைப்படுறவங்க கிடைச்சதுக்கும் உங்க மக்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தங்க அப்பா சொல்ல, வைஷாவை பாக்குறான். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கான், இவங்க அப்பாவும் மக்கள் மேல எவ்வளவு கவலையா இருக்காரு, இந்த அக்கறை தான் ஷீச்சிக்கும் வந்திருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மக்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா உதவி பண்றீங்க அப்படின்னு வைஷா சொல்ல, பசின்னு ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அதனால தாங்கிக்க முடியாது, எப்ப என் பார்டருக்குள்ள வந்துட்டாங்களோ அவங்க எல்லாம் ஏன் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சியோட அப்பா சொல்ல, வைஷா உடனே, சாரி, நான் வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா நீங்க என்னோட மாமனார், நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஷாவ் கால்ல விழறான். இல்ல பலப்பா வேண்டாம் அப்படின்னு அவர் பதற ஆரம்பிக்க, வெளிநாட்டு தலைவனா நான் அவங்க கால்ல விழல, ஒரு மருமகனா அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வைஷாவ் கால்ல விழறான். எனக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்குப்பா, நாங்க வந்து மனசுல நிறைய வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிக்க, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் மாமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வைஷாவ் மறுபடியும் வெளியே கிளம்புறான். இந்த குடும்பத்துக்கு நம்ம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம், இப்படி ஒரு தங்கமான பிள்ளை என் புருஷனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சியோட அப்பா நினைக்கிறாரு. இங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஃபேமிலியோட. அப்பயும் மறுபடியும் வைஷாவ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு ஷீச்சியோட பெரியப்பா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா வைஷாவ் சொல்லிடுறான், நீங்க என்ன வந்து தலைவர்னே கூப்பிடலாம், ஏன்னா நீங்க ஒரு தலைவர் பொறுப்புல இருக்கனால நம்ம வந்து அபிஷியலாவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஷீச்சியோட அப்பா மட்டும் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படிங்களா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பீச்சி இருக்கான்ல, அவன் கிட்ட ஒரு ஐஸ போட்டு வைப்போம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் என்ன வந்து இனிமே மாமனார்னே கூப்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு பீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். தாச்சி இதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இங்க அடுத்து வந்துட்டு எல்லாரும் வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. தாச்சி அவங்க அப்பா கூட போய் பேச போயிடுறா. பீச்சி பரவாயில்ல இப்பயாவது கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, அப்பா பீச்சியை பத்தி கேவலமா பேசாதீங்க, ஷீச்சியோட புருஷன் பெரிய ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பீச்சி வந்து இன்னும் உங்களுக்கு வேலைக்காரன் கிடையாது, ஒரு ஊருக்கு அவர் தளபதியா இருக்காருன்னு சொல்ல, என்னடி பெரிய தளபதி, ஆளை பாரு நல்லா, பீச்சியை வந்து இப்ப என்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு போயாவை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அப்பா அவரை பத்தி இப்படி பேசாதீங்க அப்படின்னு மறுபடியும் தாச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, வேலைக்காரனோட ஓடி போனது மட்டும் இல்லாம இப்ப அவன் ஒரு இடத்துக்கு பொறுப்பு வந்ததுமே அவன் பெரிய ஆளாயிட்டானா என்ன, அவன் என்னைக்குமே இந்த வீட்டு வேலைக்காரன் தான், அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நாங்க இந்த பிரச்சனையே வேணான்னு தானே தனியா போய் வாழ்ந்துட்டு இருக்கோம், நான் ஒரு வேலை வந்து ஷீச்சிக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், அது ஒரு பெரிய தப்பா இருக்கலாம், அம்மா விட்டுட்டு சொல்லாம நான் ஓடி போனது மிகப்பெரிய தப்பா இருக்கலாம், அவங்களுக்குலாம் நான் கடமைப்பட்டிருக்கேன், சத்தியமா நீங்க என்ன யூஸ் பண்ணி என் புருஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, உங்களுக்குலாம் நான் கடமைப்பட்டவளே கிடையாது, என் புருஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு இவ சொல்ல ஆரம்பிக்க, உடனே தாச்சியோட அப்பா அவளை அடிக்கிறதுக்கு போயிடுறாரு. பீச்சி வேகமா ஓடி வந்துடுறான், அவளை தடுத்து நிறுத்துறான். அவங்க அப்பா விட்டுட்டு தாச்சியை தனியா கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க நேரா வந்து தாச்சியோட அப்பா கிட்ட அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே உங்க தம்பிக்கு பேர் ஏறிக்கிட்டே இருக்கு, இந்த நேரத்துல நீங்க மோசமா பிஹேவ் பண்ணீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும்னு சொல்ல, என்ன பார்த்தா தலைவன் மாதிரியா இருக்கு, யாராவது மதிக்கிறாங்களா, ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான புருஷன் சப்போர்ட் வச்சுட்டு ஓவரா பண்றாங்க அப்படின்னு இந்த ஆள் திட்ட ஆரம்பிக்கிறாரு. தாச்சி கிட்ட பீச்சி பின்னாடியே வந்து, உங்க அப்பா கிட்ட நீ எனக்காக சண்டை போடுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா நீ 3 மாசம் புள்ள தாச்சியா இருக்க, இந்த நேரத்துல நீ உங்க கிட்ட சண்டை போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதுவும் இல்லாம நீ பாவம் ஷீச்சியோட புருஷனை எப்படி அவ பெருமையா வச்சுட்டு காட்டிக்கிறா, அந்த மாதிரி என்னால ஒரு பெருமையான ஒரு ஆளா இருக்க முடியலன்னு சொல்ல, உடனே தாச்சி பாக்குறா, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா நான் எப்பயும் உங்க கூட ஓடியே வந்திருக்க மாட்டேனே, அப்பவே கல்யாணப்பட்டு செட்டில் இருந்திருப்பேன், எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஒன்ன மாதிரி நீ என்ன பயங்கரமா காதலிக்கிறல்ல, அந்த இதயம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு தாச்சி சொல்றா. பீச்சி சிரிச்சுட்டே, உனக்கு பிடிக்கும்னு சொன்னல இந்த பழம், அதை பறிச்சுட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாச்சி எங்க இருந்து பீச்சியை கூட்டிட்டு போயிடுறா. இங்க வைஷாவையும் ஷீச்சியையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ரூம்ல உட்காந்து நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான், உனக்கு ஏதாவது இன்னும் ஆசை இருக்கா அந்த ஊர்ல பண்றதுக்கு, நம்ம நாளைக்கு ஊருக்கு போறோம்ல அப்படின்னு கேக்குறான். எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல, ஊருக்கு போனா போதும் தான் இருக்கு அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு நாள் எனக்கு வரும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல அப்படின்னு. வைஷாவை பார்த்துட்டு, நீங்க நிஜமாவே இங்க ஹாப்பியா தானே இருக்கீங்க, இல்ல எனக்காக ஹாப்பியா இருக்க மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, வைஷாவ் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை நான் நடிக்கிறேன் அப்படின்னா அப்போ நீ எனக்கு ஏதாவது பண்ணும்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, எனக்கு ஒரு பேசாம குழந்தை பெத்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, குழந்தை வேணுமா அப்படின்னு ஷீச்சி பாக்குறா. சரி ஓகே, ஒரு புது வீடு கிரியேட் பண்ணி தரேன் உங்களுக்காக, அந்த வீடு நிறைய குழந்தைங்களும் சந்தோஷமும் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும்னு சொல்ல, உடனே வைஷாவ் இப்பவே எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீச்சியோட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலை ஆகுது, நம்ம ஷீச்சி ஊரை விட்டு கிளம்புறா. வைஷாவோட போய் நின்னுட்டு, நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு வைஷாவும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க, தம்பி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் நான் தனியா பேசணும் அப்படின்னு ஷீச்சியோட அப்பா கூப்பிடுறாரு. வைஷாவை கூட்டிட்டு கொஞ்சம் ஸ்டெப் முன்னாடி போறாரு. திசைப்படி பார்த்தா இந்த பக்கம் தானே உங்க ஊர் வெய் இருக்கு அப்படின்னு கேட்க, வைஷாவ் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஷீச்சியோட அப்பா அந்த ஊர் இருக்கிற சைடு பார்த்து டக்குன்னு கால்ல விழுந்து 3 தடவை வணங்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க என்ன நடக்குதுன்னு. தளபதிங்கெல்லாம் அமைதியா பாத்துட்டு இருக்க, வைஷாவும் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கான். என்னால வந்து மன்னிச்சிருங்கன்னு கேட்க முடியாது, ஏன்னா மன்னிப்பு கேட்கிற தகுதியை நான் எப்பயோ இழந்துட்டேன், ஆனா நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் சொல்லிக்க முடியும். உன் தாத்தா கிட்ட, உன் அப்பா கிட்ட, உன் அண்ணன் கிட்ட எல்லார்கிட்டையும் கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனா அந்த வெறுப்பு எதுவுமே இல்லாம என் குடும்பத்தோட வந்து நீ இருந்துட்டு போனது என்னால மறக்க முடியாதுப்பா, என்னன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல, பாட்டி தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி 2 குடும்பத்துக்கும் நடுவில் அந்த பகையை எடுத்துட்டாங்க, அதனால இதுக்கு மேல பகை கிடையாது, நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வைஷாவ் சொல்றான். நான் வந்து சத்தியமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஒரு
எதிரி என் பொண்ணு அப்படி ட்ரீட் பண்ணுமா நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இப்ப நான் வந்து ஒரு மருமகனா உன்கிட்ட கேட்டுக்கிறேன். என் மகளை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவளை நல்லா பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல, உங்க பொண்ணை நல்லா பாத்துக்க வேண்டியது ஏன் கடமை. இனிமே அவ எப்பவுமே சந்தோஷமா மட்டும்தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைஷாவ் ஷீச்சியை கூட்டிட்டு கிளம்புறான். ஷீச்சி மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. வைஷாவோட வீட்டுல அந்த நினைவஞ்சலி கொடுப்பாங்கல்ல, போன வருஷம் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் வேகமா வைஷாவ் கிளம்பி வந்தானே, அந்த நாள் வந்துருது. இப்ப நம்ம மறுபடியும் அஞ்சலி கொடுக்க போறோம். இத்தனை நாள் வீட்டோட நினைவு மண்டபத்துக்குள்ள உங்களை விட்டதே இல்ல. இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க வந்துட்டு இப்ப வரைக்கும் மனைவியா இருக்கீங்க. உங்களை கூட்டிட்டு போய் தான் இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தணும் அப்படின்னு சொல்ல, அது விடுறது விடாதது அவர் முடிவு பண்ணிக்கட்டும் அப்படின்னு ஷீச்சி சொல்றா. அப்ப வைஷா உங்களுக்கு Dress கொடுத்து விட்டுருக்காருன்னு தளபதி கொண்டு வந்து கொடுக்குறான். அதுல எந்த Dress போட்டு அந்த சடங்கெல்லாம் செய்யணுமோ அந்த Dress இருக்கு. அதை பார்த்ததுமே உங்களை முழுசா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு வேலைக்கார லேடி சொல்ல ஷீச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஷீச்சி ட்ரெஸ் பண்ணிட்டு நேரா உள்ள வந்து நிக்க வைஷாவ அவளை கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல இறந்து போன அத்தனை குடும்பத்தோட Dress, நினைவு பலகை எல்லாமே இருக்கு. ஆரம்பிங்க அப்படின்னு பாட்டி சொல்ல வைஷாவ் ஷீச்சி 2 பேருமா சேர்ந்து இந்த சடங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. வைஷாவோட கண்ணுக்கு தாத்தா, அப்பா, அண்ணா அப்படின்னு எல்லாருமே சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஷீச்சியை பார்த்து ரொம்ப அப்செட்டா ஆனா லேசான ஒரு சந்தோஷத்தோட என் பொண்டாட்டி எங்க கூட்டு வந்திருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்ல ஷீச்சியும் அமைதியா திரும்பி பாக்குறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.